இந்த வாழைப்பழத்துக்குள்ள ஊசி ஏத்துறது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கீங்களா? இந்த மாதிரி விஷயங்களை வந்துட்டு பிராமினிசம், நான் பிராமின்ஸை வச்சு நிறையா பண்ணும். காலகாலமாக பண்ணிட்டு இருந்திருக்கு. எங்ககிட்ட அவ்வளோ தலித் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, அதுவா இதுவான்னு சொல்லி உங்களுக்கு வாழ்த்துக்கள். நான் இல்லைன்னு சொல்லலை. அதே நேரத்தில் வன்னியரசு அவர்களுக்கு நீங்கள் ஒரு போஸ்டிங் கொடுத்துருக்கீங்க, வாழ்த்துகள். ஆனால் இப்போ தான் வி ஹேவ் டு ரீட் பிட்வீன் த லைன்ஸ். என்னன்னா வன்னியரசு அவர்களுக்கு கொடுத்துருக்க டிபார்ட்மெண்ட் பேரை சைலண்டாக ஆதி திராவிடர் அப்படிங்கிறத தூக்கிட்டு சோஷியல் ஜஸ்டிஸ் டிபார்ட்மெண்ட்னு மாற்றிட்டானுங்க. இங்கே தான் அந்த ஊசி இருக்குது. அதாவது டெல்லியோட ஒரு பெரிய சதி என்னன்னா நம்மளுடைய ஸ்டேட் அட்டானமிட்டியை உடைக்கிறது. அது காங்கிரஸ் இவ்வளவு நாள் டிஎம்கே கூடவே இருந்தாலுமே ஏன் அவங்களுக்கு மினிஸ்ட்ரி கொடுக்கல அப்படின்னா, எந்த ஒரு டெல்லி கட்சியா இருக்கட்டும், காங்கிரஸா இருக்கட்டும், பிஜேபியா இருக்கட்டும், இங்க ஆட்சியில பங்கு கிடையாது அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஸ்டேட் அட்டானமஸ் மூவ். அந்த மூவை இன்னைக்கு அவங்க கிராக் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை மறைக்கிறதுக்கு எப்படி சென்ட்ரல்ல திரௌபதி முர்மு அப்படின்னு ஒருத்தவங்களை கூட்டிட்டு வந்து பழங்குடியின இனத்தவரை வந்துட்டு பிரசிடென்ட் ஆகினாங்க இல்லையா, அதே ஸ்ட்ராட்டஜி தான் இப்போ இங்க வன்னியரசு சார் வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. அவர் ஒரு நல்ல கம்பிட்டன்டான அரசியல்வாதிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. பட் அவருக்கு அவங்க நினைச்சிருந்தா டிரான்ஸ்போர்ட்டேஷன் கொடுத்துருக்கலாம், ஃபைனான்ஸ் கொடுத்துருக்கலாம், எந்த ஒரு டிபார்ட்மெண்ட் கொடுத்தாலும் அவரால் எஃபிஷியண்டாக ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும். ஆனால் அந்த ஆதி திராவிடர் அப்படிங்கிற அந்த நேமை அவரை வச்சே தூக்குனாங்க பார்த்தீங்களா, இதுதான் வாழைப்பழத்தில் ஊசி ஏற்றுறது. நம்மளுடைய அடையாளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக பிராமணர் இல்லாதவரை வச்சே அழிக்கிறது அப்படிங்கிறது அவங்க இன்னைக்கு நேற்று பண்ணல, 2000 வருஷமாக பண்ணிட்டு இருக்காங்க. இதுக்கு விசிகே மாதிரியான ஒரு கட்சியும் இப்போ துணை போகுது அப்படிங்கிறதான் விஷயம். இது வந்து டிஎம்கேக்கு ஏதாவது லாஸா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது. தனியாக நம்ம எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்திருக்கோம். ஸோ அந்த மாதிரி ஒரு விஷயத்தை திரும்பவும் ரீஇன்வென்ட் பண்ணுறதுக்கான ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களே கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் வெளியே போனதெல்லாம் யோசிச்சு பாருங்க. ஸ்ரீலங்கன் காசுலாம் நம்ம இப்போ தைரியமாக பேசலாம், சீமானவங்களுக்குலாம் நம்ம தைரியமாக பதில் சொல்லலாம் என்ன ஏதுன்னு. ஸோ see the brighter side.